Hi everyone, welcome to Spectator Reviews YouTube channel. IPL 2025 CSK vs DC review இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஷேபாக்கில் இந்த மேட்ச் நடந்தது. அக்ஷர் பட்டேல் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணார் 3:30 மேட்ச்சில். அண்ட் பிச் பொறுத்தவரைக்கும் ரெட் சாயில் பிச் பவுன்ஸ் இருக்கும். அண்ட் பிச் ரிப்போர்ட்டில் என்ன சொன்னாங்கன்னா, வெயில் நிறையா இருந்ததுன்னா கிராக்ஸ் வரும். ஸோ செகண்ட் இன்னிங்ஸில் ஸ்பின்னர்ஸ் கேமுக்குள்ளே வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் மேட்ச் ஆரம்பிச்சில் இருந்து பார்த்திங்கன்னா வெயில் கம்மியாக இருந்தது. ஓவர் காஸ்ட் கண்டிஷன்ஸ் தான் இருந்தது. ஸோ முதல் இன்னிங்ஸில் டிசி 183க்கு 6 20 ஓவர்களில், சென்னை 150க்கு 5 20 ஓவர்களில். ஸோ இன்றைக்கி டிசி சைட் பார்த்திங்கன்னா ஃபேஃப் லேயரில் ஸோ மெகர் அண்ட் கேஎல் ராகுல் ஓப்பன் பண்ணாங்க. ஜேக் ஃப்ரேசர் மெகர் முதல் ஓவர்லேயே 5 பாலில் டக் அவுட். கலீல் பாலில் அஸ்வின் கிட்ட மிடானில் கேட்ச் கொடுத்தாரு. அண்ட் கேஎல் ராகுல் அண்ட் அபிஷேக் குரல் 2வது விக்கெட்டுக்கு ஒரு 54 ரன் பார்ட்னர்ஷிப் 36 பாலில். அண்ட் 4வது விக்கெட்டுக்கு கேஎல் ராகுல் ரிவ்யூ ஒரு 56 ரன் பார்ட்னர்ஷிப் 33 பால். 3வது விக்கெட்டுக்கு கேஎல் ராகுல் அக்ஷர் பட்டேல் ஒரு 36 ரன் பார்ட்னர்ஷிப் 23 பால். 5வது விக்கெட்டுக்கு கேஎல் ராகுல் ஸ்டப்ஸ் ஒரு 33 ரன் பார்ட்னர்ஷிப் 13 பால். ஸோ இந்த கான்ட்ரிபியூஷன்ஸ் காரணமாக ஒரு டீசென்ட் டோட்டல் எடுக்க முடியுது. எக்ஸ்ட்ராஸ் பார்த்திங்கன்னா 6 எக்ஸ்ட்ராஸ், அதில் 5 வைடு ஒரு லெக் பிரேக். ஸோ ஹையஸ்ட் ஸ்கோரர் கேஎல் ராகுல் 51 பாலில் 77, 3 சிக்ஸர் 6 பவுண்ட்ரி. 10 ரன் பாலில் விக்கெட் கீப்பர் தோனி கிட்ட கேட்ச் கொடுத்தாரு. அண்ட் ஸோ கேஎல் ராகுல் சுற்றி எல்லாருமே நல்லா ஆடினாங்க. அண்ட் சிஎஸ்கேவுடைய பவுலிங் அண்ட் ஃபீல்டிங் பொறுத்த வரைக்கும் அஸ்வின், மகேந்திர சிங் தோனி, பத்ரானா, ஜடேஜா எல்லாருமே கேட்சஸ் பிடிச்சாங்க. ஜடேஜா ஒரு ரன் அவுட்டும் பண்ணார். பட் கிரவுண்ட் ஃபீல்டிங் பொறுத்த வரைக்கும் ஜடேஜா மேலே ஹெவி டிபெண்டன்சியாக தான் இருக்காங்க இன்னும் பார்த்தீங்கன்னா. ஸோ பவுலிங் பொறுத்த வரைக்கும் கலீல் 4 ஓவரும் 25க்கு 2. முதல் ஓவரில் மெகருடைய விக்கெட். அண்ட் கடைசி ஓவரில் பார்த்திங்கன்னா ரிஸ்வியுடைய விக்கெட் எடுத்தார். முகேஷ் சௌத்ரி 4 ஓவரில் 50 ரன் விக்கெட்லெஸ். அதுக்கு நான் கடைசியாக வரேன். அண்ட் அஸ்வின் 3 ஓவரில் 21 விக்கெட்லெஸ். எக்கானமி 7. ஜடேஜா 2 ஓவரில் 19 ரன். அபிஷேக் குரலுடைய விக்கெட் எடுத்தார். 10 ரன் கேட்ச் பிடிச்சார். ஐ திங்க் லெக் சைடில். அண்ட் நூர் அகமது 3 ஓவர் 36க்கு 1 அக்ஷர் பட்டேலுடைய விக்கெட் எடுத்தார் போல்டில். அண்ட் 10 ரன் இம்பேக்ட் பவுலர் 4 ஓவரில் 31க்கு 1 கேஎல் ராகுலுடைய விக்கெட் எடுத்தார். எக்கானமி 7.25. அண்ட் பேட்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இன்ஃபேக்ட் பவர் பிளேயில் பார்த்திங்கன்னா சிஎஸ்கே 46க்கு 3. அண்ட் 5வது விக்கெட் 10.4 ஓவரில் 74க்கு 5. அதன் பிறகு பார்த்திங்கன்னா விஜய் சங்கர் அண்ட் தோனி ஜோடி சேர்ந்தாங்க. 62 பாலில் கடைசி வரைக்கும் நாட் அவுட்டு 84 ரன் பார்ட்னர்ஷிப்பில் எடுத்தாங்க. பட் ஸோ பவுலிங் பொறுத்த வரைக்கும் பவுலிங் அண்ட் ஃபீல்டிங் பொறுத்த வரைக்கும் டிசியில் அக்ஷர் பட்டேல், மெகர், ஸ்டப்ஸ் எல்லாருமே கேட்சஸ் பிடிச்சாங்க. ஒரு எல்பிடபிள்யூ குல்தீப் யாதவ் கிடச்சிது. ஸ்டார்க் 4 ஓவரில் 21க்கு 1 ருத்ராஜ் விக்கெட். அண்ட் ருத்ராஜ் 1 டவுனில் வந்தார். முகேஷ் குமார் 1 விக்கெட் 4 ஓவரில். ரஷ்யனுடைய விக்கெட் எடுத்தார். எக்கானமி 9. மோஹித் சர்மா 3 ஓவரில் 27 விக்கெட்லெஸ். அண்ட் பிப்ராஜ், கான்வே மற்றும் துபேயுடைய விக்கெட் எடுத்தார். குல்தீப் யாதவ் 1 விக்கெட் 4 ஓவரில். ஜடேஜாவுடைய விக்கெட் எடுத்தார். 7 எக்கானமி. அண்ட் அக்ஷர் பட்டேல் கடைசியில் ஒரே ஒரு ஓவர் போட்டார். 5 ரன் விக்கெட்லெஸ். ஸோ இந்த கேஎல் ராகுல் பிளேயர் ஆஃப் த மேட்ச். ஓவரால் இந்த மேட்ச் பற்றி சொல்லணும் அப்படின்னா சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் டாஸ் நம்ம கையில் இல்லை. ஸோ டாஸ் பற்றி ஒன்றும் சொல்ல முடியாது. பட் பவுலிங் சேஞ்சஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சூப்பராக கலீல் அகமது ஸ்டார்ட் பண்ணார். பட் என்னென்னா முகேஷ் குமார் பொறுத்த வரைக்கும் முதல் ஓவரில் 19 ரன் பவர் பிளேயில் கொடுத்தாரு. 2வது ஓவரில் அவரோட முதல் ஓவர் போட்டார். ஸோ கட் பண்ணிவிட்டு மிடில் ஓவரில் எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்னு பார்த்தா திருப்பியும் 4வது ஓவரில் அவருக்கு 2வது ஓவர் கொடுத்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா அந்த ஓவர் முடியும் போது 2 ஓவரில் 27. ஸோ சரி மிடில் ஓவர்ஸில் அவரை கம்ப்ளீட் பண்ண வச்சுருவாங்க, இல்லைன்னா ஓவர்ஸே கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சி பார்த்துட்டு இருக்கும்போது டெத்ஸில் மீதி 2 ஓவர் கொடுக்குறாங்க. 3வது ஓவர் முடியும் போது அவருக்கு 35 ரன். கடைசி ஓவர் முடியும் போது 50 ரன். ஸோ 4 ஓவரில் 50 ரன் கொடுத்துருக்காரு. 4மே குரூஷியலான இடத்துல ஓவர்ஸ் கொடுத்துருக்காங்க. பவுலிங் சுமாராக பண்ணது மட்டும் இல்லாமல் அவர் கேட்சும் ட்ராப் பண்ணியிருக்காரு அவருடைய ஓன் பவுலிங்கில். ஸோ முகேஷ் சௌத்ரி மகாராஷ்டிரா பிளேயர். ருத்ராஜ் கூட தான் மகாராஷ்டிராவில் இணைஞ்சு ஆடுறாரு. ஒரு இன்ஜுரிக்கு அப்புறம் வர்றாரு. அண்ட் பாஸ்டில் பவர் பிளேயில் சிஎஸ்கேக்கு நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ அவரை எடுத்துகிட்டு வந்தது நல்ல விஷயம். பட் பவர் பிளே முதல் ஓவர்லேயே அவர் எக்ஸ்பென்சிவாக போகிறாரு அப்படிங்கும்போது மிடில் ஓவர்ஸில் ஒன்று அவர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், இல்லைன்னா மீதி ஓவர்ஸ் அவருக்கு கொடுக்காம விஜய் சங்கருக்கு கொடுத்துருக்கணும். ஸோ பவுலிங் சேஞ்சஸ்
ரொம்ப சுமாராக இருந்தது. ஃபீல்டிங்கும் நிறைய ரன்ஸ் லீக் பண்ணாங்க. அண்ட் பேட்டிங் பொறுத்த வரைக்கும் திருப்பியும் பார்த்தீங்கன்னா கான்வே உள்ளே வந்த பிறகும் கான்வே ருத்ராஜ் சாம்பியன் டைட்டில் அடித்த ஒரு காம்பினேஷனை வச்சுக்கிட்டு ரச்சின் ரவீந்திரா கான்வே ஸ்டார்ட் பண்ணாங்க. ருத்ராஜ் பார்த்திங்கன்னா போன மேட்ச்சில் அரைசை தான் அடித்தார் அப்படின்னு சொல்லி திருப்பியும் பேக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அவரை. ஏன்னா அரைசை தான் அடித்தார், ஓகே, அந்த இடத்துல விக்கெட் அவர் இடக்கல, ஓகே, பட் ஸ்க்ராட்ச் இன்னிங்ஸ் தான் ஆடார். 37 பாலில் தான் அரைசை தான் அடித்தார். பட் இன்றைக்கி அதுவும் அடிக்கலை, 5 ரனில் அவுட் ஆகிட்டார். 74க்கு 5க்கு பிறகு விஜய்சங்கர் அண்ட் எம்எஸ் தோனி என்ன நினச்சி ஆடினாங்க அப்படின்றதே தெரியல. நெட் ரன் ரேட்காக ஆடினேன் அப்படின்னு திருப்பியும் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் 14 லீக் மேட்ச்சில் 8 மேட்சாக வின் பண்ணால் மட்டும்தானே இந்த நெட் ரன் ரேட் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றது ஏன் புரியல அப்படின்னு தெரியல. கிரவுண்ட் டைமென்ஷன்ஸை புரிஞ்சுக்கிட்டு சைட் பவுண்ட்ரிஸில் ஸ்கொயர் பவுண்ட்ரிஸில் ஷார்ட்ஸ் அழகாக டிசி டீம் ஆடினாங்க. அதையே இந்தியன் சிஎஸ்கே பிளேயர்ஸ் யாருமே பண்ணலை அப்படின்றது தெரில. அண்ட் டிசி பொறுத்த வரைக்கும் ஈவன் தோ ஃபேஃப் இல்லை அப்படின்னாலும் கேஎல் ராகுல் ஒன் மேன் ஆர்மியாக இருந்து மற்ற பிளேயர்ஸோட பார்ட்னர்ஷிப் போட்டு மேட்சை ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. அண்ட் பவுலிங் சேஞ்சஸ் அண்ட் ஃபீல்டிங்கும் நல்லா இருந்திருக்கு. ஸோ பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.